சார் இப்போ ரீசெண்டாக சவுக்கு சங்கர் அவர் அரெஸ்ட் ஆகி சிறையில் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க, உள்ளே இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்த சோர்ஸில் நீங்கள் ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஸோ நேற்றைய தினம் நீங்கள் போய் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்தது? ஆமாம், அவர் உங்களுக்கு அதுக்குள்ளே வீடியோலாம் கிடச்சிருச்சா? நாங்கள் ஒன்றும் பெரிய அப்படி ஒன்றும் ரகசியமாலாம் சந்திக்கல. அவர் வந்து ஒரு குண்டாஸுக்கான ஒரு போர்டு இருக்குது, அட்வைசரி போர்டுன்னு இருக்குது, அறிவுரை கழகம்னு சொல்லுவாங்க. அந்த கழகத்துக்கு அவர் வந்து நேற்று வந்திருந்தார். அதாவது என்னென்னு கேட்டால், இவர் சவுக்கு சங்கரை பற்றி உங்களுக்கு பல பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து அவர் வந்து 2008 அவர் வந்து அப்பப்போ அரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கார். அதுவும் கிட்டத்தட்ட இந்த திமுக அரசில் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போன ஆட்சி செஞ்சாங்களே திமுக அரசில் பல தடவை அவர் மேலே பல கேஸ் போட்டு பல தடவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் குண்டாஸும் போட்டே இருக்காங்க. சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் தான், நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர். அவர் பல செய்திகளை அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது வேற பக்கம் நடக்கக்கூடிய தவறுகளை அது வந்து இப்போ யூடியூப் சோசியல் மீடியாங்கிறது மிகப்பெரிய ஃபெமிலியரான ஒரு இதாக இருக்குது. அந்த மீடியா மூலமாக அவர் வந்து சொல்கிறாரு. போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும். இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள் தெரிகிறதா? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னா இந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு, யோசித்து பாருங்கள்.